சுத்த ஜீவியமும் மெத்த ஊழியமும் கர்த்தருக்கேற்ற நல் காணிக்கையா. சுத்த ஜீவியமும் மெத்த ஊழியமும் கர்த்தருக்கேற்ற நல் காணிக்கையா. அத்தனை உமது அருள்பெலத்தாலே, அத்தனை உமது அருள்பெலத்தாலே மெத்தவும் பலன் காண்போம். மெத்தவும் தாகத்தை தீருமையா. அபிஷேகத்தை தாகத்தை தீருமையா. இந்த மே மாதம் முழுவதும் எனக்கு அதிக ட்ராவலிங்ஸ் இருந்தது. சேலம், சென்னைக்கு ரெண்டு முறை போய் வர வேண்டியிருந்துச்சு. இருந்தாலும் இதன் மத்தியிலே நான் இந்த செய்தியும் தொடர்ந்து செய்ய வேண்டும்ட்டு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன். கடந்த முறை எந்த வசனம் சொன்னேன்? 7வது பாகம்னா சொன்னேன். 2 பார்த்துட்டிங்களா? 2 கல்லர்கள். இந்த மாதம் 2 விபச்சாரிகள், 2 வேசிகள். அந்த 2 கல்லர்களில் ஒரு பாயிண்ட் நான் சொல்லாம விட்டுட்டேன், அது இப்போ சொல்லிடுறேன். நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலன்னா நாமும் கல்லர் தான். ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கலன்னா நாம் கல்லர் தான். சர்ச்சுக்கு போகாமல் நின்றுட்டோம்னா நாம் கல்லர் தான். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பங்கை தேவனுக்கும் ராயனுக்கும் கொடுன்றார். நான் கொடுக்காததுனால எத்தனையோ ஆயிரங்களை நான் இழந்திருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் சில லட்சங்களோடு இழந்திருக்கிறேன். கைக்கு வந்து திருப்பி போயிடுச்சு. இதெல்லாம் என்னன்னா, நான் கர்த்தரை கனம் பண்ணாததுனால, நானும் ஒரு கள்ளனாததுனால எனக்கு இந்த நஷ்டங்கள் வேண்டாம். இப்போ உணர்ந்துருக்கிறேன். நான் உணர்ந்துருக்கிறேன். கூடுமானவரை அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுக்குறேன். அது என்ன முக்கியமான ப்ரோக்ராம் வந்தாலும் அது வேணான்னு சொல்லிவிட்டு நான் எடுக்கிற டெசிஷன் படி நான் நடந்துருக்கேன். அடுத்து இந்த நாளிலே ராகா பெண்ணு வேசி. நீங்கள் யோசுவா 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக படிங்க. ராகா பெண்ணும் வேசி. அவங்க செய்திருந்த தொழில் அசிங்கமாக இருந்தாலும் உலக ஞானம் இருந்தது. ரொம்ப படிச்சதோ படிக்கவே தெரியாது, ஆனால் ரொம்ப ஞானியாருன்னா ராகா பெண்ணு வேசி தான். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசம் வரும் வரை அவர்களை ஆண்டவர் எப்படி வழிநடத்தினார் என்பதை அது ரொம்ப ஞானமாக அதை கவனிச்சிருக்கு. அடுத்தது அது செய்த ஒரு வேலை என்னன்னா, வேவு பார்க்க வந்தவங்க அவங்க வீட்டில் தான் வந்து தங்குறாங்க. தேசத்தை வேவு பார்க்க வந்தவங்க யார் வீட்டில் தங்குறாங்க? ராகா பெண்ணு வேசி வீட்டுக்கு தங்குறாங்க. அப்போது அவங்களுக்கு சில ஆலோசனை தராங்க. எங்கள் ஜனங்கள்லாம் சோர்ந்து போயிட்டாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் தேசத்தை பிடிச்சிடலாம். தேசத்தை காட்டி கொடுக்குற மாதிரி அர்த்தம் இல்லை. நான் இருக்க தேசத்தை அது காட்டி கொடுக்குற அர்த்தம் தான். ஆனால் அவர்கிட்ட இருந்த ஞானம் என்னன்னா,
இவர்கள் மெய்யான தெய்வத்தை வணங்குகிறவர்கள், உண்மையான தெய்வத்தை வணங்குகிறவர்கள். இவர்களை அற்புத விதமாக ஆண்டவர் வழிநடத்தின்னு வர்றார். அங்கே நடந்த எல்லா அற்புதங்களையும் அவங்க கவனிச்சது. தண்ணி ரத்தமாக மாறுது, பேன் வந்தது, வண்டு வந்தது, தவளை வந்தது, மரணம் வந்தது, எல்லாத்தையும் அவள் அப்சர்வ் பண்ணி வச்சு. அது மட்டும் இல்லை, அவங்கள என்ன பண்ணுறா, பத்திரமா பாதுகாத்து அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வராங்க. அந்த ஜவான்கள்லாம் வந்து அவளை கேட்குறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறேன், இந்த வழி தான் போயிட்டாங்க, நீங்கள் போயிட்டு போனால் பிடிச்சிடலாம் அவங்கள அப்படின்னு. ஆனால் மேலே காவலை பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்கேன். இப்படி மிகுந்த ஞானத்தோடு காப்பாற்றும் போது அவங்கள ஒரு ஒரு கேரண்டி வாங்கிக்கிறேன், நீங்கள் வருவீங்க, தேசத்தை பிடிச்சிருவீங்க, அப்போது எனக்கு ஒரு தயவு பண்ணுங்கன்ற சொல்லி என்ன வேணும் சொல்லி நாங்கள் தர முடியும். இல்லை, நானும் எங்கள் வீட்டாரும் உங்களை நாங்கள் நீ காப்பாற்றும், நீ கண்டிப்பாக வந்து எல்லாரையும் கொண்டு போடுவீங்க, எங்கள் குடும்பத்தை மட்டும் தயவுசெய்து விட்டுடுங்க. எவ்வளோ ஞானம் பாருங்கள். என்னை மட்டும் காப்பாற்றுன்னு சொல்லி எங்கள் வீட்டாரையும் காப்பாற்றுங்க. என்ன மட்டும் தயவு பண்ணுங்கோ, நீங்கள் வந்தால் ஜெயிச்சிடுவீங்கோ, நீங்கள் வந்தால் எங்கள் தேசத்தை பிடிச்சிடுவீங்கோ. எல்லாம் இடுப்பு ஒட்டி போய்க்கிறாங்க, உங்களை பற்றி கேள்விப்பட்டு பயந்துங்கிறாங்க, நடிகனுங்கிறாங்க. ஆகையினால எனக்கு தயவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் தன்னை மட்டும் ரட்சிக்கவில்லை, தன் வீட்டாரையும் ரட்சித்தான். தயவுசெய்து நான் உங்களுக்கு சொல்கிறது, உங்கள் சொந்தங்களை நீங்கள் விட்டுடாதீங்க. உங்கள் சொந்தங்களுக்கு மட்டும் நீங்கள் தயவு பண்ணி அவங்கள நேசித்து அவங்க மேலே அதுக்காக நஷ்டம் கூட வரும். அந்த நஷ்டங்களெல்லாம் கூட நீங்கள் சகிச்சுக்கின்னு அவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டாட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் கொண்டாட எப்போ ஏற்பட்டனா இருந்தாலும் சரி. சொந்தங்களை நீ அவாய்ட் பண்ணினா அது உனக்கு கேள்வி தான். உன்னை கேட்பார் ஆண்டவர். பிளட் ரிலேஷன்ஸை எப்படியாவது நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க உங்கள் கனெக்ஷன்லேயே வச்சுருக்கணும். அவன் இந்த வார்த்தை சொல்லிட்டு அவளோட பேசக்கூடாது, அவன் இந்த வார்த்தை சொல்லிட்டு அவனோட பேசக்கூடாது, அவன் இவனுக்கு இப்படி நஷ்டத்தை உண்டாக்கிட்டான், அவனை ஒதுக்கி தள்ளணும். இப்படி தயவு செய்து என்னது, அவனை எப்படியாவது சிநேகிதனாக அவங்களுக்கு தைரியமாக நீ சுவிசேஷம் சொல்லலாம். வேறு யாரும் உன்னை கட்டுப்பாடு பண்ண முடியாது. ஆகையினால சொந்தங்களை சேர்த்து கொள்ள வேண்டும். நான் கூட எங்கள் சொந்தக்காரங்களை சேர்த்து பிடிக்கிறதுக்கு ஒரு 40 வருஷமாக பிரயாசப்படுங்க. அது ஒவ்வொன்றும் ஒரு பக்கம் போயிடணும். என் கூட பார்த்தவங்களே அவங்கெல்லாம் அவங்கவுங்க ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. நான் செய்கிற ஊழியம் தான் பெஸ்ட்டு, அவர் செய்கிற ஊழியம் பெஸ்ட்டு இல்லை. இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம போனோம்னா பார்த்துட்டு இப்படி போயிடும். இந்த தலைக்குள்ளே போயிடணும். கூட பிறந்தவங்க எவ்வளோ குறை சொல்ல முடியும் அவ்வளோ குறை சொல்கிறாங்க. எவ்வளோ நல்லது நம்ம செய்தாலும் அதில் ஒரு செக் வச்சிருவாங்க. ஆனாலும் நான் அவர்களை நேசிக்கிறேன். அவர்களோடு ஒரு நல்ல உறவு தான். அவன் பேசணும், நான் பேசுவேன். நேராக அவங்க வீட்டுக்கு, எனக்கு சின்னவங்க வீட்டுக்கு நான் போக வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு ஒன்றும் எந்த குறையும் இல்லை. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், அவங்க கோச்சிக்கினா கூட பரவாயில்ல, நேராக அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து படியே உட்காந்து சாப்பிட்டு வந்துடுவேன். போடு எனக்கு சோறு போடு கேட்டு சோறு சாப்பிட்டு வந்துடுவேன். ஆனாலும் அவருக்கு சொல்ல வேண்டிய நல்ல ஆலோசனை நான் கொடுத்துருந்தாங்க இருக்கேன். ஆனால் ஒன்று கிழக்க பார்க்குது, ஒன்று மேற்கு பார்க்குது, ஒன்று வடக்க பார்க்குது, ஒன்று தெற்கு பார்க்குது. அடுத்தது ஒன்று விட்ட பங்காளிகள் ஒருத்தரோடு வர மாட்டேன். நான் அவங்களுக்கு நான் எப்படியாவது போய் அன்பாக பேசி சந்தோஷமாக பேசி அவங்களுக்கு நற்செய்தி அறிவிப்பேன். அன்பானவர்களே,
நம்ம சொந்தங்களை நம்ம ரட்சிக்க போய் நம்ம வெளியில் போய் ஊழியம் செய்து யாரை ரட்சிக்க போகிறோம்? ஒரு சொந்தக்காரர் விடாதீங்க. அவங்க போய் பேசி, நீ இப்போ தலை கொஞ்சம் இறங்கி கூட போய் பேசி அவங்களோட எப்படியாவது கிறிஸ்துக்குள் கொண்டாங்க. அது செய்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம். எங்கள் ஊழியம் ஆரம்பிக்கும் போது 97 நான் முதல்ல ஊரை எங்கள் சொந்த ஊரில் போய் தான் நாங்கள் ஊழியம் செய்வோம். அது இன்றைக்கும் ப்ராக்ரஸாக இருக்குது. அப்போது இந்து கோயில் மட்டும் 33 கோயில் இருந்தது. இன்றைக்கி கிறிஸ்தவ கோயில் 4 கோயில் வந்துடுச்சாங்க. 4 ஆலயங்கள் வந்துடுச்சு. அதில் எங்கள் சொந்தக்காரங்க முக்கியமாக 90% இருக்கிறாங்க. இன்னொரு 10% தண்ணி கேஸுங்க, அதெல்லாம் வரல. அப்படி இருக்குது. அன்பானவர்களே, இந்த கள்ளர்கள் மாத்திரமில்லை, ராகாப்பெண் வேசி எப்படியாவது தன் வீட்டாரை ரட்சிக்க வேணும்னு நீங்கள் யோசுவா 2ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக நல்லா ஒரு முறைக்கு 4-5 முறை வாசித்து பாருங்கள். அடுத்தது ஏசபேல், ஒரு ராஜாவின் மனைவி. ஏசபேல் என்றால் பத்தினின் பேர், கற்புள்ளவள் என்று பேர். அதே சமயத்தில் அவங்கக்கிட்ட இந்த பேட் குவாலிட்டி என்னென்னா வேசித்தனம் பண்ணுறது. இன்னொரு பேட் குவாலிட்டின்னா சூனியம் வைக்கிறது. இது எவ்வளோ அசிங்கமான காரியம் பாரு. ஒரு ராஜாவின் மனைவி, அவங்களோட பேருக்கு அர்த்தம்னா கற்புள்ளவள் பத்தினி. ஆனால் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட காணப்பட்டது தேவ மனுஷனை, தீர்க்கதரிசிகளை வெறுத்தால், கொலை செய்யவும் திட்டமிட்டார். ஏன்னா அந்த ராஜ பவர் அதுக்கிட்ட இருந்ததுனால, ராஜாவின் மனைவின்ற திமிர் இருந்ததுனால தேவ மனுஷர்களை அவள் எதிர்த்தார். ஆனால் ராகாப்பெண்ணை பேசி என்ன பண்ணுற, ஏற்றுக்கொண்டார். ஆகவே அன்பானவர்களே, சில வசனங்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 22-29 வரை. யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய எசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாய் இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். அப்பொழுது யோராம் தன் ரதத்தை திருப்பிக் கொண்டு ஓடிப்போய் அகசியாவை நோக்கி, அகசியாவே, இது சதி என்றான். யெகூ தன் கையால் வில்லை நாணேற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்தக்கதாய் அவனை அவன் புயங்களின் நடுவே எய்தான். அதனால் அவன் தன் ரதத்திலே சுருண்டு விழுந்தான். அப்பொழுது யெகூ தன் சேனாபதியாகிய பிக்காரை நோக்கி அவனை எடுத்து இஸ்ரேலின் ஆகிய நாபோத்தின் வயல் நிலத்தில் எரிந்து போடு, நானும் நீயும் ஒரு சோடாய் அவன் தகப்பனாகிய ஆகாபின் பிறகே குதிரை ஏறி வருகிற போது கர்த்தர் இந்த ஆக்கினை அவன் மேல் சுமத்தினார் என்பதை நினைத்துக்கொள். நேற்று நாபோத்தின் ரதத்தையும் அவன் குமாரரின் ரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்றும், இந்த நிலத்தில் உனக்கு நீதியை சரி கட்டுவேன் என்றும் அப்பொழுது கர்த்தர் சொன்னாரே, இப்பொழுதும் அவனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த நிலத்தில் எரிந்து போடு என்றான். இதை யூதாவின் ராஜாவாகிய அகசியா கண்டு தோட்டத்தின் வீட்டு வழியாய் ஓடி போனான். யெகூ அவனை பின்தொடர்ந்து அவனையும் ரதத்திலே வெட்டி போடுங்கள் என்றான். அவர்கள் இப்ளேயாம் கிட்ட இருக்கிற கூர்மலையின் மேல் ஏறுகிற வழியிலே அப்படி செய்தார்கள். அவன் மெகிதோவுக்கு ஓடி போய் அங்கே செத்து போனான். 22ஆம் வசனம் முன்னாடி வாசிங்க. யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய ஏசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமா இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். பாருங்க, சூனி வைக்கிறான், இன்னொரு குடும்பத்தை கெடுத்துறான், இன்னொரு ராஜ்யத்துக்கு விரோதமாக கூட அவன் செய்கிறான். இது எவ்வளோ பெரிய பாவம். சூனியன்னா என்ன சொல்ல முடியுமா? யாராவது
சூன்யம் என்றால் என்ன? என்னை பொறுத்தவரை 0. நீ அது பக்கத்தில் 1 போட்டினா அது 10 ஆகிடும். நீ அதை நம்பினா உன்னை பிடிச்சிக்கும். சூன்யத்தை நீ நம்பினா உன்னை கெட்டியாக பிடிச்சிக்கும். 0 பக்கத்தில் ஒரு 7 போட்டாலும் சரி, 9 போட்டாலும் சரி, 90 ஆகிடும். நீ அதுக்கு வேல்யூ கொடுத்தீன்னா அது உன்னை பிடிச்சிக்கும். அது 1 இல்லை 0ன்னு நினச்சின்னா உன்னை ஒன்றும் பண்ணாது. எத்தனையோ குடும்பம் சூன்யத்தினால அழிச்சு போயிருக்குது, அது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த பயம். சும்மா வீட்டு முன்னால் ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு போட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஒரு கோழி முட்டையை வச்சுட்டு போட்டான்னு வச்சுக்கோங்க, யாரோ சொல்லி வச்சுட்டாங்க. கூட கொஞ்சம் பொம்பளைங்க முடியை சேர்த்து வச்சுட்டு போனால் போச்சு, எங்கள் குடும்பம் அழிஞ்சு போச்சு, யாரோ வச்சுட்டாங்க. அதுக்கு வேல்யூ கொடுக்கவே கூடாது. தயவு செய்து சொல்கிறேன், வச்சாலும் வச்சுட்டு போகிறான், அது ஒன்றும் பண்ணாது. நீ அதுக்கு வேல்யூ கொடுக்கும்போது கட்டாயம் உன்னை பிடிச்சிக்கும், உன்னை பேய் பிடிச்சிக்கும். என்கிட்ட வராது எந்த பேயும், ஏன்னா நான் அதுக்கு வேல்யூ கொடுக்க மாட்டேன். ஆகையினால தயவு செய்து சொல்கிறேன், சூன்யன்னா அது சூன்யம்தான், 0. நீ அதை விசுவாசித்தினா கண்டிப்பாக உனக்கு அது அப்படியே ஆகும். பேய் வரும், பிசாசு வரும், அப்புறம் வியாதி வரும், எல்லாம் வரும். அதனால் சூன்யத்துக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்காது, அது 0 பண்ணும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பெரிய அதாவது நீங்கள் செங்கல்பட்டு பக்கம் ஒரு கோயில், என்ன கோயில் அது, இந்த சவுப் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரும், மேல்பூருக்குன்னா அந்த அந்த சர்ச், அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு முன்னால் வாசலில் ஒரு படம், ஒரு பையனுடைய படம் இருக்கும். அவர் தான் ஜாஷுவா உதயநிதி. அவர் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர்கிட்ட கேட்டேன், ஐயா இந்த இப்போ இந்துக்கள் மத்தியில் என்னை விருந்து கூப்பிட்றாங்க சாப்பிட்றதுக்கு, போய் சாப்பிட்லாமா? நல்லா சாப்பிடுங்க, திருப்தியாக சாப்பிடுங்க. அவர் சொல்லி நான் யார் கூப்பிட்டாலும் போய் உட்காந்து சாப்பிடுங்க. கோயிலில் கூப்பிட்றாங்க ஐயா, நான் என்ன கோயில், இந்த இதுக்கு கேரளாவுக்கு போகிறாங்க ஐயப்பா, அவங்க ஃப்ரெண்டுங்களாம் என்னை கூப்பிட்றாங்க ஐயா, கோயிலில் கூப்பிட்றாங்க. ஆனால் கோயிலில் கூட போய் நல்லா சாப்பிடுவாங்க ஐயா. நான் போய் எத்தனையோ கோயிலில் என்னை கூப்பிட்டவங்க கூப்பிட்ட நண்பர்கள் பற்றி போய் கோயிலில் போய் சாப்பிட்டு. அப்புறம் இன்னொரு சந்தேகம் கேட்டேன், நல்ல தேங்காயை தெருவில் போட்டு உடச்சிடுறாங்க ஐயா, அதை எடுத்து தின்னலாமான்னு கேட்டேன். தாராளமாக அது ஒன்றுமே இல்லையா அப்படின்னு. அது ஒன்றுமே, நீ அதுக்கு வேலையை கொடுத்தீங்கன்னா அது உன்னை தாக்கம். இது சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு சாப்பிடு அப்படின்னு. ஆகையினால நான் சொல்கிறேன் என்னன்னா, அவர் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. இங்கே வர வச்சு பேச வைக்கணும்னு என்னால் முடியும். அவர் ஜாஷுவா உதயநிதி, கர்த்தாவே தேவன் ஒப்பானவர், அந்த பாட்டை அவர் தான் கட்டினவர். ஆனால் அந்த பாட்டை வச்சு நான் அவரை சிநேகமாக ஆகணும். அன்பானவர்களே, இந்த சூன்யம், சாயங்கம், இதுக்கெல்லாம் நாம் பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாது. 36ஆம் வசனம் வாசிங்க. அதே 9:36. ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியானாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை. இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் எசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும். அதுதானா? சரி. எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி ஏன் நடக்கிறீங்க? பாகால் தெய்வமான பாகால் வணங்குங்க, இல்லைன்னா நம்ம தெய்வத்தை நீங்கள் வணங்குங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு பிரசங்கம் பண்ணுறார் எலியா. அப்போ அந்த ஜனங்க வந்து பாகாலையும் நம்புகிறாங்க, பிதாவையும் நம்புகிறாங்க. அதனால தான் 2 நினைவுகளால் ஏன் குந்தி நடக்கிறீர்கள் அப்படின்ட்டு ஒரு போராட்டம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு 450 பாகால் தீர்க்கதரிசிகளை
பாகாலை வணங்குகிற 450 பேரை ஒரு சவால் விடுறாரு. சவால் விட்டு நீங்கள் என்ன பண்ணுறோம், நான் சொல்கிறபடி செய்யுங்க, ஒரு பலிபீடத்தை வைங்க, ஆட்டை வைங்க, நீங்கள் உங்கள் தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்க, அது அப்படியே பற்றி எரிச்சிச்சு உங்கள் ஆண்டவர் எடுத்துக்கணும், நான் கூட உங்கள் தெய்வத்தை நான் நம்புகிறேன், அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறப்ப தான் நீங்கள் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பந்தயம் வைக்கிறாரு. அந்த பந்தயத்தில் ரொம்ப பரியாசம் பண்ணுறாரு. அவர் பரியாசம் பண்ணிவிட்டு அவங்க வேண்டி வேண்டி பார்க்குறாங்க, உடம்ப கீறிக்கிறாங்க, ரத்தம் வர மாதிரி பண்ணுறாங்க, என்ன பண்ணி அந்த பலி என்ன பண்ணுற ஏற்றுக்கொள்ளப்படல. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, நான் ஒரு பலி செய்கிறேன், அது என்னுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரு பாருன்னு சொல்லிட்டு அந்த பலிபீடத்து மேலே தண்ணி ஊற்றுனார். ஆட்டையும் போட்டார், தண்ணி ஊற்றுனார், தண்ணி ஓடுது கீழே அவ்வளோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, பலி செலுத்துறாரு. ஆண்டவரே, நான் வெக்கப்படக்கூடாது, இந்த பலியை நீர் ஏற்றுக்கொண்டு இந்த ஜனங்கள் மனிதனை உதவி செய்யுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஜெபம் பண்ணுறாரு. அதே மாதிரி அக்னி பற்றி எரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒருத்தனையும் விடாதாங்க, 450 பேரையும் ஒருத்தனையும் விடாதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, அவங்களை விட்டு போடுறாரு. அவங்கள ஒரு தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசி 450 பேரையும் வெட்டியே போடுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த ஏசபேலுக்கு சொல்கிறார், உன் ரத்தத்தை நாய் நக்கும், உன் ரத்தத்தை அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுறாரு. நானா நீயா பார்த்துடலாம் அப்படின்னு. அந்த சம்பாஷணை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் எலியை நீ நேராக போய் அவள் ஒன்று வெட்டி போடுன்னு சொல்லிக்கிறேன், நீ நேராக போய் அவளை சந்தி அப்படின்னு சொல்கிறாரு. இவர் போகிறார். அப்போ அவன் கேட்குறான், நீர் தான் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறீரோ அப்படின்னு கேட்குறான். அதே மாதிரி அந்த சம்பாஷணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்போ நான் இல்லை நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன்ற படத்தில் ஒரு சம்பாஷணை வரும், நீ தான் ஜாக்சன் துரை அவர்களோ அப்படின்னு. அப்படி அந்த சம்பாஷணை மாதிரி இவங்க பண்ணுவாங்க நல்லா. அதுக்கப்புறம் நான் பண்ணுறான், ஊ ரத்தத்தை நாய்கள் நக்குன்ற. அதே மாதிரி தான் அவளுடைய மரணம். மேலே ஏறி போகிறான், அவன் எகு ராஜா கிட்ட அவன் ஜன்னல் வழியை பார்த்து புஷ்தலின்னு ஆகிட்டான். மேலேருந்து உழறான் அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த செத்து போகிறா, அவளுடைய மாம்சத்தை நாய் தின்னுச்சு, அவள் மாம்சத்தை நாய். அதே போல் ஆகாப்பும் அதே மாதிரி தான் மாண்டு போகிறோம். இதில் என்ன தெரியுதுன்னா, ஒரே ஒரு சத்தியம்தான். முடிக்கு வந்துட்டேன், நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கிறேன் இன்னைக்கு. ராகாப் என்னும் பேசி தன் குடும்பத்தாரை ரட்சித்தால் காப்பாற்றினார். ஆனால் இயேசுபேல் என்ன பண்ணால் தான் குடும்பத்தையே அழிச்சிட்டான். அவன் வீட்டுக்காரனும் காலி, இவளும் காலி. அது சாபமான மரணம், சாபமான மரணம். எலியா சொல்கிறார், உன் ரத்தத்தை நாய் நக்குன்றார். அப்போ சரீரத்தை நாய் தின்னுச்சு. இது மண்டை ஒரு தலை ஏதோ 2-3 எலும்பு தான் கிடச்சிச்சான் அடக்கம் பண்ணணுன்ட்டு. அவள் ராஜாத்தி அன்ட்டு அடக்கம் பண்ணணுன்னு பண்ணும்போது அது சில எலும்பு எலும்பு தான் கிடச்சிச்சான். நீங்கள் அந்த சத்தத்தெல்லாம் நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம்லாம் நல்லா வாசித்து பாருங்கள். அதோடைய காரியம் எப்படி எவ்வளோ பயங்கரமாக இருந்துட்டு. இப்போது முடிவுக்கு வந்துட்டேன். ராகாப் என்னும் வேசி, அந்த 2 வேசியில் ராகாப் என்னும் வேசி கர்த்தருக்கு பயந்து, இஸ்ரவேல் தேவனுக்கு பயந்து தன் வீட்டாரை ரட்சித்தார். எப்படி ரட்சித்தான்? ஒரு கேரண்டி வாங்கினான், நீங்கள் ஜெயிச்சிருவீங்கோ அப்படின்ட்டு. அப்போது அவர் ஜன்னல் வழியாக ஒரு சவுப்பு துணியை நீங்கள் கட்டி விட்டிங்கன்னா அதுதான் அடையாளமாக இருக்கும். அது இல்லைன்னா நாங்கள் ஒன்றையும் காலி பண்ணிடுவோம். அப்புறம் இந்த ஜன்னல் வழியாக அந்த வேவு பார்க்க இறக்கி விடுறோம். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, இந்த நீங்கள் யோசுவா 22ஆம் அதிகாரம் வாசித்து தெளிவாக தெரியும். அதே மாதிரி தப்பிச்சு விட்டு அதே அந்த சங்காரம் பண்ண நாளில் அந்த கயிறை, சிவப்பு கயிறை பார்த்தாங்க. சிவப்பு கயிறை பார்த்தோன்னே யாரையும் டச் பண்ணல. இவன் என்ன பண்ணால் சொந்தக்காரெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கணும். சொந்தக்காரெல்லாம் வீட்டில் வச்சுக்கணும். கண்டிப்பாக
அந்த அழிவு வரும், நீங்கள் எல்லாம் என் கூட இருங்கன்னு சொல்லிட்டு சொந்தக்காரர்களை ரட்சித்தார், குடும்பத்தாரை ரட்சித்தார். இதில் ஆழ்ந்த சத்தியம் என்னன்னா, உன் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரோடு கெட்டு போகக்கூடாது. உன் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரோடு கெட்டு போகக்கூடாது. இது நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கணும். தூரம் வரும் கிட்ட வரும் அதெல்லாம் யாராக இருக்கட்டும், உன் ரத்த கலப்பினரை நீ நேசி. ரத்த கலப்பிற்கு ஏசாமி பற்றி சொல்லு. ரத்த கலப்பினரை நீ காப்பாற்று, ரட்சிப்புக்கு வழிநடத்து. இப்போ ராகா பெண் வேசி அப்படி செய்தார். அவன் குடும்பத்தார் அனைவரும் மீட்கப்பட்டார்கள். எவ்வளோ பொல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாம் பொல்லாதவங்களாக தான் இருப்பாங்க, வேட்டு வச்சுன்னே இருப்பாங்க. ஆனாலும் பரவாயில்ல, அவங்களை நேசித்து என்ன பண்ணணும், அவங்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தும். ஆனால் ராகா பெண்ணும் வேசி எல்லாம் மாண்டு பண்ணு, எல்லாரும் மாண்டு பண்ணாங்க. அது மாண்டு செத்தா செத்துட்டு போகிறான். ஆனால் எவ்வளோ கேவலமாக நாய் நக்குச்சு ரத்தத்தை. தேவ மனுஷன் சொன்னபடி நாய் நக்குச்சு. இதில் ஒரே ஒரு காரியம், தேவனுடைய மனுஷர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். ஊழியர்களை கனம், அது எந்த ஊழியராக இருந்து, போலி ஊழியனாக இருந்தாலும் சரி, துப்பாக்கோர் ஊழியனாக இருந்தாலும் சரி, அவன் ஊழியன்னு போத்துக்க மாட்டான். நல்ல ஊழியராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தோத்திரம், ஐயா தோத்திரம் ரேசல் அடையான் அப்படி சொல்லி போயின்னே இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா அவங்களுடைய வாயிலிருந்து நமக்கு ஒரு தப்பான வார்த்தை நமக்கு வந்துடக்கூடாது. எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, உன் ரத்தத்தை நாய் நக்குன்ட்டார். நக்குச்சா இல்லையா? ஆகையினால இப்போ உலக பிரகாரமாக நமக்கு ரெண்டு முதலமைச்சரமாக பார்த்தோம். யார்? ஜெயலலிதாவை பார்த்தோம். அந்த அம்மா சொந்தங்களை சேர்த்துக்கவே இல்லை, எல்லாரையும் ஒதுக்கிட்டாங்க. ஏராளமான சொந்தக்காரன் எல்லாம் ஹை பீப்புள்ஸ், வெஸ்டர்னாக அதான் என்ன சொல்லி நல்ல எஜுகேட்டட் பீப்புள்ஸு, அவங்க ஒருத்தர் கிட்ட சேர்க்கல. இதனால் நான் அறிந்த மட்டும் சொல்கிறேன், பல கோடிகளை இழந்தார், பல கோடிகளை இழந்தார். பாதுகாப்பு அவன் கூட சேர்த்துட்டு அவளுக்கு அந்த நிலைமை வந்திருக்காரு. அதே போல் சசிகலா எல்லா சொந்தக்காரும் சேர்த்து பக்கத்தில் வச்சுருந்தாங்க. பல கோடிகளை ஏற்றுக்கொண்டு பல கோடிகள் அவளுக்கு சொந்தமாகிச்சு. இப்போ சொந்தக்காரர் பார்த்தீங்களா எவ்வளோ விசேஷமானவங்கிறாங்க. ஜெயலலிதா அம்மையார் மட்டும், இது வைரலானோட பரவாயில்ல, அவங்க இல்லை, அந்த காட்சி நாசமாக போச்சு. சொந்தக்காரர்கள் சேர்த்து பிடிக்காதனால அவளுக்கு பாதுகாப்பு போச்சு, பணமும் போச்சு, பல கோடிகள் போச்சு. இந்தம்மா என்ன பண்ணாங்க, சொந்தங்களை இழுத்து பிடிச்சாங்க. மெட்ராஸில் பாதி மெட்ராஸை வாங்கிடுச்சு. இங்கே காட்பாடியில் இருந்து ஒரு பழைய காட்பாடி தேட்டர் கூட அந்த அம்மா தான் வாங்கிடுச்சு. அது உலக பிரகாரமான காரியம் நமக்கு வேண்டாம். இருந்தாலும் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சொந்தங்களை அற்பமாய் எண்ணாதீர்கள். சொந்தங்களை அற்பமாய், பொல்லாதவங்களாக தான் இருப்பாங்க, மோசமானவங்களாக இருப்பாங்க. இன்னொரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். என் கூட பிறந்த தங்கச்சி மெட்ராஸுக்கு வேலைக்கு போச்சு. அங்கே ஒருத்தரை லவ் பண்ணிடுச்சு. அவர் யாருன்னா ஆட்டோ சங்க கூட்டாளி. ஆட்டோ சங்க கூட்டாளி எப்படி இருப்பாங்க, இடுப்பில் பிச்சுவாது திருக்கவால், கையில் பட்டன் கத்தி, எந்த கொலையும் தாராளமாக செய்வாங்க. எப்பேற்பட்ட ஆளை லவ் பண்ணிக்கிட்டு போய் எங்கள் தங்கச்சி, ஊழியக்கார மகம். எங்கள் அப்பா ஒரு ஊழியக்காரு, எப்படியோ லவ் பண்ணிடுச்சு. எங்கள் தம்பி சும்மா நிற்கிறான், கிட்ட வச்சாங்க. போய் அந்த பொண்ணு நான் சாட்சி வந்துடணும், அதுக்கு அதை பற்றி யாரும் பேசாதீங்கன்னா. நான் யோசித்தேன், என்னடா அது இப்படி ஆகிப்போச்சு. அவர் ஏறாத ஜெயில் கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லா ஜெயிலையும் இருந்துட்டு வந்து, வேலூர் ஜெயிலு கூட வந்து இருந்துட்டு போயிருக்கேன், கோயம்புத்தூர் ஜெயிலில் இருந்துட்டு கிடச்சி, சிந்தாதிரிப்பட்டு ஜெயிலில் இருந்துட்டு வந்துருக்கு. இப்போ பட்டுவலை எப்படி ஏற்றுக்கொள்வது? நானே எங்கள் அப்பாவை உட்காந்து யோசித்து பேசணும், என்னப்பா பண்ணலான்னு.
நம்ம பொண்ணு விரும்பிச்சுப்பா, எப்படியாவது கட்டி தான் வைக்கணும். பா ஆட்டோ சங்கர் கூட்டாளிப்பா, ஜெயிலுன்னா அவருக்கு சாதாரணமாக அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி போயிட்டு வருவார்ப்பா. நான் அவர் பார்த்துருக்குறேன்ப்பா, இங்கே மெட்ராஸில் இருந்தேன். இல்லைப்பா, எப்படியாவது நான் பார்க்கணும். சரி நானும் வரேன் வாப்பான்னு. 2 பேரும் போய் அவங்க வீட்டுக்கு போய், எப்போவுமே பொண்ணு வீட்டுக்காரர் இல்லை பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட போய் தான் கேட்பாங்க இல்லையா. நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் போய் நான் எங்கள் அப்பாவும் போய் அவங்களோட பேசுவோம். இது நல்ல லவ் பண்ணிட்டாங்க, இப்போ கல்யாணம் பண்ணிடணும் எப்படின்னு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணிடலாங்கட்டாங்க. ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு. என்ன கண்டிஷன்னா, நீங்கள் எல்லோரும் பக்கா இந்துக்களாக இருக்கிறீங்க, நீங்கள் எல்லோரும் இந்த கோயிலில் மெம்பர் ஆகி ஞானஸ்நானம் எடுத்தால் தான் கல்யாணம், இல்லைன்னா நாங்கள் எங்கள் தங்கச்சி கூட்டின்னு போயிடுறோம். அவங்கன்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் நாங்கள் கோயிலுக்கு போகிறேன், ஞானஸ்நானம் எடுத்துக்கிறீங்க. அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி 4-5 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அப்புறம் கிறிஸ்துவ முறைப்படி கல்யாணம் பண்ணி இன்றைக்கி இருக்கிறாங்க, சாட்சியாக இருக்கிறாங்க. கையில் பட்டன் கத்தியோடு இருப்பார், திருக்கவால் இடுப்பில் இருக்கும். பல கொலைகளை பண்ணவர், டம்னா ஆடும்போது எல்லா ஜெயிலுக்கும் போனவர். இன்றைக்கி பைபிள் காலேஜ் படித்து பைபிளும் கையில் வச்சுங்கிறார், ஊழியமும் செய்கிறார். இன்றைக்கி ஊழியம் செய்கிறார். இந்த 2-3 நாளைக்கு இந்த பக்கம் தான் ஊழியம் அதுக்கு வந்துருக்கிறார். இப்போ அவர் ஒரே கண்டிஷன் சொன்னேன், நாங்கள் எங்கள் தங்கச்சி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறோம், நீ ஏசாமி ஏற்றுக்கொள்ளணும், இந்த சர்ச்சில் மெம்பர் ஆகணும். அங்கே கர்மல் சர்ச்சுன்னு ஒரு மெம்பர் ஆகும், நாங்கள் அந்த கர்மல் சர்ச்சில் கல்யாணம் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒத்துக்கினாங்க. எது ஊழியம்? அது நான் செய்து தான் ஊழியம். எப்பேற்பட்ட ஆளை நான் கத்தி வச்சுங்கிற ஆள் பைபிள் வச்சுக்கிற அளவுக்கு மாற்றிட்டோம். கடவுள் மாற்றினார். எனக்கு வேறு ப்ராக்ரஸே தேவையில்லை, வேற ஒரு ஊழியம் நான் செய்யணுன்ற அவசியமே இல்லை. அப்பாவை ஆலோசனை கேட்டு நேராக போய் அவங்ககிட்ட போய் பேசி அது சமாதானம் நல்ல. அப்போட என் தம்பி கல்யாணத்துக்கு வரமாட்டேன்ட்டான். அப்புறம் அது வர வைக்கிற மாதிரி இன்னும் அவனும் வரணுன்றதுக்காக அவனெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து அந்த கல்யாணத்துக்கு முடிச்சுட்டு வந்தோம். இதே சென்னையில் அடையார் பகுதியில். அன்பானூர்லே, இது எதுக்கு சொல்கிறேன்னா, சொந்தங்கள் விட்டுவிடக்கூடாது, சொந்தங்களை அற்பமாக எண்ணாதீர்கள். பாருங்க, சசிகலா தன் சொந்தங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டதுனால, அவங்க பாதுகாப்பாக வச்சதுனால பல கோடிகள் அவங்க சம்பாதிச்சாங்க. அது உலகத்தான் சமாச்சாரம். ஆனால் நாம் என்ன பண்ணோம், எப்படியாவது நம்ம உறவினர்கள் நம்ம கோயிலுக்கு வரலையே, அவங்களை எப்படியாவது கோயிலுக்கு விட்டுமா, அவங்க ரட்சிப்புக்கு வழிநடத்துங்க, ஆவிக்குரிய ஜீவிதத்தை வழிநடத்துங்க. அதுதான் நல்லது. இப்போ மறுபடியும் நான் ராகா பெண்ணை வீசி தன் சொந்தக்காரர்களை ஏற்றுக்கொண்டாள், அவர்களை ரட்சிப்புக்குள் ஆபத்தில் காப்பாற்றினாள். ஏசபேலோ தன் குடும்பத்தை எல்லாரும் நாசமாக போயிட்டார். எது சாட்சி? எது சாட்சி? ஆகவே 2 பேரும் வேசிகள் தான். ராகா பெண்ணும் வேசி, ஏசபேல் என்னும் வேசி. இன்னொன்று நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன்னா, இந்த வேசித்தனமான காரியங்களுக்கு நாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. எவ்வளோக்கெவ்வளோ அதை விட்டு விலக முடியுமோ. வேசித்தனம்னா என்ன? கர்த்தரை விட்டு விலகி போகிறது தான் வேசித்தனம். கர்த்தரை விட்டு விலகி போகிறது தான் வேசித்தனம். அந்த மாதிரி சூழ்நிலை நமக்குள் வராதபடிக்கு எப்பொழுதும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் அப்பொழுது இன்னைக்கு படித்தோம், ருசித்து பாருங்கள். ஆகவே கர்த்தரோடு நாம் ஐக்கியமாக இருக்கணும், மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் உண்டு. நான் எனக்கு டைம் போகிறது, நான் டிவி பார்ப்பேன். டிவி உட்காந்து எல்லா கர்ப்பத்தையும் பார்ப்பேன். டிவியில் என்னென்ன காட்டுறானோ எல்லாத்தையும் பார்த்துருப்பேன். எங்கள் பையனும் எங்கள் தங்கச்சி எங்கள் பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க தெரியல, பின்னால் இருந்து ஃபோட்டோ எடுத்து கமர்ஷியல் போட்டாங்க, டிவி இதிலே போட்டாங்க, வாட்ஸ்அப்லேயும் போட்டாங்க. நான் ஒரு நாள் அப்படி வாட்ஸ்அப் பார்த்தாங்க, நான் உட்காந்துக்கிறேன் எதுவும் முன்னால டிவி முன்னால் வெறும் பனின்னு போட்டு லுங்கி கட்டிக்கின்னு அது பின்னால் ஒரு கமெண்ட்ஸ் வேறு போட்டிருக்கிறாங்க.
அடப்பாயி என் பொண்ணு என் பிள்ளையுமே எனக்கு வேட்டு வச்சுட்டாங்க பாரு அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் அந்த குரூப்பில் எல்லாம் பச்சிங்கிறாங்க. இவருக்கு இந்த பற்றியா டிவி பார்த்துக்கிட்ட பற்றியா அப்படின்ட்டு. ஆனால் அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கினேன், இப்படி இனிமேலாவது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டாக இருக்கணும், நியூஸ் மட்டும் பார்த்து வெளியே வந்துடணும் அப்படின்ட்டு. ஆகவே இந்த விளையாட்டான காரியம் சினிமா சீரியல் ஒன்று கூட விட மாட்டேன், எல்லா சீரியலும் பார்ப்பேன். எனக்கு நேரம் போகணும், என்ன பண்ணுறது? எவ்வளோ நேரம் பைபிள் படிக்கிறது, எவ்வளோ நேரம் புஸ்தகம் படிக்கிறது, எவ்வளோ நேரம் ஜாப் பண்ணுறது? கொஞ்சம் நேரம் அதுக்கு ஒதுக்கிறது தான், கொஞ்சம் நேரம் டைம் போகணுமெண்டு. அது இன்னைக்கு அம்மா போசிப்போம் எங்கள் குரூப்லேயே போட்டு விட்டு வேடி காட்டிங்கிறாங்க. ஆக இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கினேன், கூடுமானவரை அதுலேயும் கொஞ்சம் ஒழுங்கு கடைப்பிடிக்கணும். பாண்டியன் ஸ்டோரி எப்படா வரும் காத்து நிற்பேன். நல்லா இன்ட்ரெஸ்டாக ஓடுது, சிறுகடைக்கு ஆசை இன்னும் நல்லா இருக்குது. ஆனால் நல்லா தான் இருக்குது. ஆனால் பரிசுத்தவானுங்க விசுவாசிக்காத பாஸ்டருக்கு அடையாளமாக அது பாஸ்டருக்கு அடையாளம் இல்லை. கூடுமானவரை குறைச்சிக்கிறது நல்லது, அது பார்க்காம தூரம் நல்லது. இந்த வேசித்தனன்றது ஆண்டரை விட்டுட்டு மற்றதுக்கு முக்கியம் கொடுத்தோம்னா அது வேசித்தனம் தான். ஆண்டவரை அல்லாது மற்றதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா அது நமக்கு வேசித்தனம் தான். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். இந்த 2 பேரும் நமக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. ராகா என்னும் வேசியும் ஏசபேல் என்னும் வேசியும் நமக்கு நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டோம். இந்த 2 ஒரு 10-20 காரியங்களை நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்த முறை வந்தாலும் அடுத்த வாரம் வந்தாலும் இதுதான் 2 பேரை பற்றி தான் பேசப்போம். அன்பானவர்களே, நாம் செய்ய வேண்டியது இந்த களியாட்டு, சினிமா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இவைகளுக்கு நாம் எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது. அதுதான் பசுத்தமான ஜீவியம். நானே எனக்கு முன்னால் காட்டுறேன், என்னை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே அது நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் தேவை. வாழ்க்கையிலே பரிசுத்தம், சுத்த ஜீவியமோ மெத்த ஊழியமோ கர்த்தருக்கே காணிக்கையா. சுத்த ஜீவியமோ மெத்த ஊழியமோ கர்த்தருக்கே காணிக்கையா. அத்தனை உமது அருள் வெலத்தாரே, அத்தனை உமது அருள் வெலத்தாரே, எத்தனும் பலன் காணோ, எத்தனும் பலன் காணோ. தாகத்தை தீரும் ஐயா, அபிஷேகத்தை மாறும் ஐயா. வேதத்தின் பொருளை விளக்கிட வந்த போதகராமாவே ஞானவரே. வேதத்தின் பொருளை விளக்கிட வந்த போதகராமாவே ஞானவரே. பாதத்தில் விழுந்து பணிந்து நின்றோமே, பாதத்தில் விழுந்து பணிந்து நின்றோமே, பரிசுத்தமாவோமே, நாங்கள் பரிசுத்தமாவோம். தாகத்தை தீரும் ஐயா, அபிஷேகத்தை மாறும். நம்முடைய ஜீவியங்களிலும் பசுத்தம் காணப்பட வேண்டும். சில சமயங்களில் அசுத்தம் வரதான் செய்யும், ஆனாலும் அதிலே கவனம் அதிகமாக செலுத்தாதபடி கூடுமானவரை நாம் பசுத்த ஜீவி செய்ய நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் தருவார்.